ஃபிட்டாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும் அப்படின்னா எல்லாரோடைய மைண்ட்லேயும் ஃபஸ்ட்டு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மு தான். ஆனால் இதுவே நமக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர்ஸ் எல்லாருமே கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா டெய்லி காலையில் வந்து ஒரு 40 மினிட்ஸ் அல்லது ஒரு 1 ஹவர் வந்து வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபிட்னஸ்னாலே ஜிம்மு தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது டாக்டர்ஸே வந்து வாக்கிங்கை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சிக்ஸ் பேக்ஸ் வேணும் அல்லது ஃபிட்டான பாடி வேணும் அப்படின்னா எல்லாருமே வந்து ஜிம்மில் போய் தான் வந்து அந்த மாதிரி நம்ம நினச்ச பாடி வந்து நம்மளால் பெற முடியுது. அப்போ வாக்கிங் நல்லதா அல்லது ஜிம் நல்லதா? சயின்டிஃபிக்கலாக எது நமக்கு பெட்டர்? கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நான் ஷேக் சையத், a wellness coach, 2 times Ironman finisher, ultra cyclist, race across America cycling event qualifier, Kashmir to Kanyakumari cycling world record holder, ultra runner and 4 times national level kung fu gold medalist. ரீசெண்டாக நம்ம சேனலில் வாக்கிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, வாக்கிங் பண்ணால் தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னா அப்போ ஜிம்முக்கு போகிறது தப்பா, அல்ல ஜிம்முக்கு போகிறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் வாக்கிங்குக்கும் ஜிம்முக்கும் உள்ள கம்பேரிசன் என்னென்ன, எந்த ஒரு விஷயத்தில் வாக்கிங் பெஸ்ட்டாக இருக்குது, எதில் வந்து ஜிம்முக்கு போகிறது வந்து நல்லது, யாருக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத ஹெட் டு ஹெட் கம்பேரிசன், ரெண்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டைம் கமிட்மெண்ட். அதாவது நம்ம ஜிம்முக்கு போகிறோன்னு வைங்களேன், அதாவது நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கீழே பார்க்கிங்க்கு போய் நம்ம டூ வீலரையோ காரையோ எடுத்துகிட்டு ஜிம்முக்கு போய் அங்கே போய் வார்ம் அப் பண்ணி அதுக்கப்புறம் மெயின் செட் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம கார்லேயோ ஸ்கூட்டர்லையோ ஏறி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உள்ள டைமிங் எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சது ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் இதுவே வாக்கிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம வெளியே போனாலே வந்து நம்ம வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 40-45 மினிட்ஸ்லேயே வந்து நம்மளால் நம்மளுடைய வாக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ டைமிங் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஜிம்மோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஜிம்மில் கிடைக்கக்கூடிய எஃபெக்ட்டை அல்லது ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கேலரிஸை நம்ம அதில் விட பாதி டைம்லேயே வந்து நம்மளால் வாக்கிங் மூலியமாக நம்மளால் குறைச்சிட முடியும். ஸோ இது வாக்கிங்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது பாயிண்ட், காஸ்ட் கம்பேரிசன். நம்ம ஜிம் மெம்பர்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மந்த்லி மெம்பர்ஷிப் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆவரேஜான ஜிம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸாவது நம்ம கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் இந்த 1000 ருபீஸில் நம்ம அந்த ஜிம்மில் இருக்கக்கூடிய மிஷின்ஸை மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுவே ஒரு கோச்சோட கைடன்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக பெர்சனல் ட்ரைனிங்க்கு ஒரு 7000 10,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜிம்மை பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு 10,000 ரூபாயாவது ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு மாதமும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இதுவே வாக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து மந்த்லி பேசிஸில் எந்த ஒரு காஸ்ட் இம்பேக்ட்டுமே கிடையாது. ஸ்டார்டிங்கில் நம்ம வாக்கிங்க்குன்னு வாங்கக்கூடிய ஒரு ஷூ ஒரு 1500லேருந்து 3000 ரூபாய்க்குள்ளே ஒரு டீசெண்டான ஷூ நம்மளால் வாங்கிட முடியும். அந்த ஒரு ஷூ வாங்கிட்டோன்னா கிட்டத்தட்ட அந்த ஷூ வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு வரும். ஸோ ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுவும் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மாதம் ரெகுலராக எந்த ஃபீஸுமே வந்து கட்ட தேவையில்லை. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது காஸ்ட் எஃபெக்டிவ்னு பார்த்தோம்னா ஜிம்மை விட வாக்கிங் வந்து பல மடங்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, கலோரி பர்னிங். ஜிம்மை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் நம்ம வந்து ஆவரேஜாக ஒர்க் அவுட் பண்ணும்போது 250லேருந்து ஒரு 400 கலோரிஸ் வரைக்கும் நம்மளால் பர்ன் பண்ண முடியும். ஆனால் இதுவே வாக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே 1 மணி நேரம் நம்ம ஒரு ஆவரேஜ்லேருந்து ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணோன்னா சேம் 250லேருந்து ஒரு 400 கலோரிஸ் வரைக்கும் பர்ன் பண்ண முடியும். அப்போ கலரி பர்னிங்கில் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இதனால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜிம்முக்கும் வாக்கிங்க்கும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் வருது. ஏன்னா ஜிம்மில் நம்மளோட ஒர்க் அவுட்ஸை பாருங்களேன், நார்மலாக நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு பெஞ்ச் ப்ரெஸ்ஸோ அல்லது வந்து ஒரு டெட் லிஃப்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு ஒர்க் அவுட்டில் நம்ம வந்து ஒரு 10லேருந்து 15 ரெப்பிடேஷன்ஸ் வரைக்கும் பண்ணுவோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெயிட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த செட் பண்ணுவோம். அதாவது எப்படியும் ஒரு ஒர்க் அவுட் வந்து ஒரு 3லேருந்து 5 செட்டு வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஒவ்வொரு செட்டுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் கிராஜுவலாக. ஆனால் இந்த ஒரு செட்டில் ஒரு 10லேருந்து 15 ரெப்ஸ் நம்ம பண்ணுறோம் பாருங்கள். இது முடிச்சுட்டு அடுத்த செட் நம்ம பண்ணுற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் விடுவோம். ஸோ ஓவராலாக நம்ம ஒரு 1 ஹவர் வந்து ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஆக்சுவலாக நம்ம வெயிட்டில் லிஃப்ட் பண்ணக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் தான் இருக்கும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பிட்வீன் இன்டர்வல்ஸ்லேயே வந்து நமக்கு அந்த டைம் வந்து போயிடும். ஸோ நம்ம எப்போல்லாம் வெயிட்டு தூக்குறோமோ அப்போ மட்டும்தான் வந்து நம்ம பாடியோட ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் நம்ம பாடி வந்து கலோரியை வந்து அதிகமாக பர்ன் பண்ணும். ஸோ மற்ற நேரங்களில் இந்த இன்க்ரீஸ் ஆன ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து இருக்காது. ஆனால் இதுவே நம்ம வாக்கிங் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 45 நிமிஷமோ 1 மணி நேரமோ நம்ம எவ்வளோ தூரம் வாக்கிங் பண்ணுறோமோ அந்த வாக்கிங் பண்ணுற கம்ப்ளீட் டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஏதாவது நம்ம வாக்கிங் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ நம்மளோட ஹார்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா
ஒரே பர்டிகுலர் ஹார்ட் ரேட்டில் தான் நம்ம வாக்கிங் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் டியூரேஷன்லேயும் நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு ஹார்ட் ரேட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஜிம் பண்ணும்போது நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுவே நம்ம வந்து வாக்கிங் பண்ணும்போது நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ்டாக ஒரே இடத்துல இருக்குது. ஸோ இப்படி அடிக்கடி ஹார்ட் ரேட் வேரி ஆகுது பாருங்கள். இப்படி வேரி ஆகிற ஹார்ட் ரேட் மூலியமாக நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங், பாடி டோனிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த ஹார்ட் ரேட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல, அதுலேயும் குறிப்பாக இந்த 60 to 70% ஆஃப் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட், அதை தான் வந்து ஃபேட் லாஸ்க்கான ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாக்கிங் பண்ணும்போது நம்மளுடைய ஹார்ட் ரேட் வந்து மேக்ஸிமம் அந்த ஃபேட் லாஸோட ஜோன்லேயே இருக்கிறதுனால அதிகபட்சமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைக்கிறதுக்கு வாக்கிங் வந்து ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட்டாக இருக்குது. இப்போ அடுத்து ஜிம்முக்குன்னே இருக்கக்கூடிய சில ஸ்பெசிஃபிக் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, மசில் பில்டிங் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக வெயிட்டை லிஃப்ட் பண்ணியே தாங்க ஆகணும். இதுக்கு வந்து எந்த ஒரு ஆல்டர்னேட்டுமே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும், உள்ளே வந்து எலும்பு இருக்கும், அதுக்கு மேலே வந்து மசில்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஃபேட் ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு மேலே தான் வந்து நம்மளுடைய ஸ்கின் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டோட அளவு வந்து தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மசில்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு ஜிம் தான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸ். ரெண்டாவது, மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறதோட சேர்ந்து நம்மளுடைய போன் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட்டை லிஃப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய போன் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எலும்பில் வந்து தேய்மானம் நடக்காமல் இருக்கும். ஸோ வயசான காலத்தில் நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதா வந்து நம்மளை என்றைக்குமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியானதாக இருக்கும். மூணாவது, நம்மளுடைய பாடி மெட்டாபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஒரே ஆப்ஷன். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம உடம்புல மசில்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து அதிகப்படியான கலோரிஸை பர்ன் பண்ணும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமல் சும்மா இருக்கும்போது, அதாவது நம்ம சும்மா உட்காந்து இருக்கும்போது, நம்ம டிவி பார்க்கும்போது, நம்ம ஆஃபீஸில் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செய்யும்போது, அல்லது நம்ம தூங்கும்போது, இந்த எல்லா நேரத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோடு சேர்ந்து நம்ம பாடியில் எவ்வளோ மசில்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு அதிகமான பிளட் ஃப்ளோ அண்ட் ஆக்சிஜன் வந்து நம்மளுடைய மசில்ஸ்க்கு நிறையா போகும். ஸோ நம்மளுடைய மசில்ஸும் வந்து நம்ம பாடி ஐடியலில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலரிஸ் வந்து பர்ன் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு மசில் மாஸ் ஜாஸ்தி ஆகுதோ அந்தளவுக்கு நம்ம பாடியோட கலரி பர்னிங் எஃபிஷியன்சி வந்து ஜாஸ்தியாகும். இதை தான் வந்து பாடியோட பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட். ஸோ நம்ம பிஎம்ஆர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வெயிட் ட்ரைனிங் பண்ணுறதா வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். அடுத்து, அத்லெட்ஸ், அதாவது குறிப்பாக ஒரு பர்டிகுலர் மசிலை மட்டும் டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ரன்னிங் போகிறவங்களுக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் குவாட்ஸ், காஃப் இந்த மாதிரி மசில்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். அதே சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு வந்து காஃப் மசில்ஸ் அண்ட் க்ளூட் மசில்ஸ் அண்ட் பேக் மசில்ஸை டெவலப் பண்ணணும். இப்படி பர்டிகுலர் ஏரியா டார்கெட்டட் மசில்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுனால மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம வாக்கிங் பண்ணும்போது குறிப்பிட்ட இடங்களில் உள்ள மசில்ஸ் வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியாது. ஸோ நம்ம போஸ்டர் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும், நம்ம ஒரு பர்டிகுலர் பாடி மசில்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக ஆஃப்டர் பர்ன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இபிஓசி, எக்ஸஸ் போஸ்ட் எக்ஸசைஸ் ஆக்சிஜன் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸில் வந்து ஒரு டேமேஜ் வரும். அதாவது நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் வலிக்குது பாருங்கள். இதுக்கு காரணம் அந்த மசில்ஸில் வந்து மைனராக சின்ன சின்ன டியர்ஸ் வந்து ஏற்படும். இந்த நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டியர்ஸ்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய ப்ரோட்டீன் போய் அது எல்லாத்தையும் வந்து ரிப்பேர் பண்ணும். ஸோ இந்த மசில் டியர் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த மசிலை வந்து நம்ம பாடி போய் ரிப்பேர் பண்ணும். ரிப்பேர் பண்ணி அந்த இடத்துல வந்து புது மசில்ஸ் வந்து டெவலப் ஆகும். இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து அதிகப்படியான கலரிஸை வந்து பெர்ன் பண்ணும். இந்த கலரி ஸ்பெண்டிங் தான் வந்து ஆஃப்டர் பர்ன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது கலரியை பர்ன் பண்ணுறோம், ஆனால் இந்த பர்ன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும், அதனால தான் ஆஃப்டர் பர்ன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம பாடி வந்து நிறைய கலோரிஸை வந்து பர்ன் பண்ணும். எதுக்காகனா இந்த மசில் ஏற்பட்டக்கூடிய டேமேஜ் வந்து சரி பண்ணுறதுக்காக. இந்த ஆஃப்டர் பர்ன் எஃபெக்ட், அதாவது இந்த இபிஓசின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து எப்போ நடக்கும்னா நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது தான் நடக்கும். அது நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இந்த எஃபெக்டை நம்மளால் நம்ம பாடிக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஜிம்முக்கு போகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ அப்படியே வாக்கிங் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, வாக்கிங்கில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, விசரல் ஃபேட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வாக்கிங் தான் பெஸ்ட்டு சாய்ஸ். விசரல் ஃபேட்னா என்ன அப்படின்னா நம்ம உடம்புல வந்து கொழுப்பு வந்து ஜாஸ்தியாகிட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடியால் கொழுப்பு வந்து அதிகபட்சமாக சேர்த்து வைக்க முடியாது. அதனால் என்ன செய்யணும்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸை சுற்றி நம்ம பாடி வந்து கொழுப்பை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடும். இதை தான் வந்து விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க.
உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ ஃபுல் பாடி ஸ்கேன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த ஃபேட்டி லிவர்னா என்னென்னா, நம்ம லிவருக்குள்ளேயே வந்து அதிகப்படியான கொழுப்பு வந்து நம்ம பாடி வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். இப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லேயும் வந்து பாடி கொழுப்பை சேர்த்து வச்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா நம்ம ஆர்கன்ஸால் கரெக்டான முறையில் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த விசரல் ஃபேட் எந்த அளவுக்கு நம்ம பாடியில் கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த விசரல் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு வாக்கிங் தான் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ரெண்டாவது, நம்மளுடைய ஹார்ட்டோட ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வாக்கிங் தான் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து கொழுப்பு சேருது பாருங்கள். இந்த கொழுப்பு சேரும்போது எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம பாடி அதிகப்படியான கொழுப்பை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். இதில் ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய சவர்களில் வந்து நம்ம கொழுப்பை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த ரத்த நாளங்கள் எல்லாமே வந்து நம்ம சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு தண்ணி போகக்கூடிய ஒரு பைப் மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த பைப்புக்கு உள்ளக்க வந்து கொழுப்பு சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்க. அப்போ அந்த பைப்போட டயாமீட்டர் வந்து உள்ளே இருந்து அப்படியே கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கம்மியான டயாமீட்டரில் அதிகப்படியான ரத்தத்தை நம்ம ஹார்ட் வந்து பம்ப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹார்ட் வந்து ரொம்ப அதிகமான ப்ரெஷரில் வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம உடம்பு எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம ஹார்ட் வந்து ரத்தத்தை வந்து சப்ளை பண்ணி ஆகணும். இப்போ பைப்போட டயாமீட்டர் சின்னதாயிருச்சு அப்படின்னா அது மூலிமா அதிகப்படியான ரத்தம் போக முடியாது. அப்படி ரத்தம் போகலைன்னா நம்ம உடம்புல நம்ம எல்லா இடத்துக்கும் வந்து ரத்தம் கிடைக்காது. ஸோ நம்ம பாடியோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம பாடி பார்ட்ஸ் வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒழுங்காக பண்ணாது. அப்போ நம்ம ஹார்ட் என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி அதிகப்படியான ப்ரெஷரை கொடுத்து நம்ம இந்த சின்ன டயாமீட்டர் மூலியமாக அதிகப்படியான ரத்தத்தை வந்து அது புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட பிளட் ப்ரெஷர் ரேட்டே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து பிபி வந்துருச்சு, ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு சேர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கொழுப்பை ஓவர் கம் பண்ணி அதிகப்படியான ரத்தத்தை புஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹார்ட் வந்து அதிகமான ப்ரெஷரில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால தான் நம்ம பாடியோட பிபி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பிளட் ப்ரெஷர் லெவலை நம்ம கம்மி பண்ணணும்னா இந்த ரத்த நாளங்களில் உறைஞ்சிருக்கக்கூடிய அந்த கொழுப்பை வந்து நம்ம குறைக்கணும். இதுக்கு வாக்கிங் பண்ணுறது தான் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாகும். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நம்ம வாக்கிங் பண்ணும்போது ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க எல்லா பகுதிகளுக்கும் அதிகப்படியான ரத்த ஓட்டம் போகிறதுனால இந்த மூட் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே அதிகப்படியாக நம்ம பாடியில் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பாடியோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் வாக்கிங் வந்து ஒரு நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்குது. நாலாவது வாக்கிங் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் பண்ணும்போது நம்ம உடம்புல இன்ஜுரி வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஜிம்மில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு வைங்களேன், அதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது கரெக்டான கைடன்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம புதுசாக போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஒர்க் அவுட் சரியான முறையில் நமக்கு பண்ண தெரியல அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் மூலியமாகவே நமக்கு இன்ஜுரி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஆனால் வாக்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு யாரோட கைடன்ஸும் தேவையில்லை. அதே மாதிரி ஓவர் வெயிட்டாக இருக்கும், நமக்கு வந்து முட்டு வலி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து சில நேரங்களில் ஜிம்மில் இருக்கக்கூடிய ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண முடியாது. ஆனால் எல்லாராலையும் வயசானவங்கள்லேருந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்கலேருந்து ஜாயின்ட் பெயின் இருக்கிறவங்கலேருந்து ஒரு இன்ஜுரியிலேருந்து ரெக்கவரி ஆகிறவங்க இப்படி எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான எஃபெக்டிவான ஒர்க் அவுட் எது அப்படின்னா அது வாக்கிங் தான். அஞ்சாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம ஜிம்முக்கு ரெகுலராக போகணும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் வேணும். ஏன்னா நம்ம எல்லாருமே பொதுவாக வந்து நியூ இயர் டைமில் வந்து ஜிம்முக்கு சேருவோம். ஒரு வாரம் 2 வாரம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் கண்டினியூஸாக ஜிம்முக்கு போயிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு வந்து வரமாட்டேன்னு சொல்லியிருப்பான். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அடுத்த நாள் போவோம் அப்படின்ட்டு 1 நாள் 2 நாள் பிரேக் விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்முக்கே போக மாட்டோம். ஸோ 1 வருஷம் நம்ம கட்டின ஃபீஸ் வந்து அப்படியே வேஸ்ட் ஆகிரும். திருப்பி அடுத்த நியூ இயருக்கு தான் வந்து நம்ம ஜிம்மு பக்கமே காலடி எடுத்து வைப்போம். ஆனால் நம்ம வாக்கிங் போகிறதுக்கு இந்த மாதிரி எந்த மோட்டிவேஷனுமே தேவையில்லை. நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஜிம்மோட வாக்கிங் தான் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். சரி, இப்போ யாருக்கு எந்த விதமான ஒர்க் அவுட் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டுக்கே புதுசு, ரொம்ப பிகினர், இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணதில்லை, இப்போ தான் முதல்ல ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, அல்லது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, உங்கள் பாடியில் வந்து ஃபேட் பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாகிருச்சு, ஃபேட்டை கம்மி பண்ணுறதா உங்களுடைய ப்ரைமரி கோலாக இருக்குது, அல்லது ஏற்கனவே உங்கள் உடம்புல வந்து ஒரு இன்ஜுரி இருக்குது, அதுலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஜாயின்ட் பெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அல்லது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வயசு வந்து ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருக்குது, ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கலாக ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாக்கிங் தான் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அல்லது நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடி வந்து ஒரு ஆக்டிவான பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு அத்லெட்டாக இருக்கீங்க, அல்ல ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும், அல்லது நீங்கள் வந்து 6 பேக்ஸ் இந்த மாதிரி ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும், ஒரு பாடி பில்டிங் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த கட்டுமஸ்தான உடம்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய டார்கெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறது தான் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் விட முக்கியமானது நமக்கு தேவை வந்து ஒரு சஸ்டைனபிளான ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல்.
அப்படி ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நீங்கள் டெவலப் பண்ணணும்னா வாக்கிங் அண்ட் ஜிம் இது ரெண்டையும் காம்பினேஷனில் பண்ணுறது தான் வந்து என்றைக்குமே நல்லது. ஸோ டெய்லி ஒரு 30 to 45 மினிட்ஸ் வாக்கிங், அதோடு சேர்ந்து வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது நம்ம வந்து ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். இப்படி வாக்கிங் அண்ட் ஸ்ட்ரெங்க் இது ரெண்டையும் நம்ம காம்பினேஷனாக பண்ணும்போது நம்ம உடம்புல ஃபேட் லாஸ் நடக்கிறதோட நம்ம பாடி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கும், நம்ம பாடியோட ஸ்ட்ரென்த் அண்ட் என்டூரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், நம்ம பாடியோட மசில்ஸ் எல்லாம் டோன் அப் ஆகிறதுக்கும், நம்ம பாடியில் வந்து மசில் பில்டிங் ஜாஸ்தியாக நடக்கிறதுக்கும் இந்த காம்பினேஷன் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் மட்டுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதம் 2 மாதம் நீங்கள் வாக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லேயே ஃபோக்கஸ் பண்ணி இது ரெண்டையும் காம்பினேஷனில் பண்ணுறது தான் லாங் டைமில் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வாழ்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது எது, வாக்கிங்காக ஜிம்மா? மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு புதுசாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இமீடியட்டாக நாளைக்கு பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் என்ன அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.